கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கு. செமிஃபைனல் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தியா வந்து ஸ்ட்ரெயிட் வே டு ஃபைனல்ஸ். அங்க சவுத் ஆப்பிரிக்காவை சந்திக்க போறாங்க. சார், நீங்க நம்புனீங்களா சார் ஆஸ்திரேலியாவை இந்தியா தோக்கடிப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேள்வியாவே நான் கேட்டுறேன். உண்மையாவே இல்ல. நானுமே நிறைய மேட்சஸ் வந்து அதுவும் விமென்ஸ் கிரிக்கெட்டும் நான் வந்து எப்படி ஈக்குவலா மென்ன பாக்குறோமோ அதே மாதிரி நான் இவ்வளவு நாளா தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு நம்பிக்கை வந்து எப்படி மென்ஸ் டீம்ல இருக்கோ அதோட கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. அதை நான் அக்செப்ட் பண்ணணும். அது காரணம் என்னன்னா, அதாவது இந்த 90s ஆடக்கூடிய இந்தியன் மென்ஸ் டீம் மாதிரி தான் இப்ப இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரு 3 பேரு அவங்களோட ஒரு ஆடினாதான் வந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் போலிங்கும் வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து இப்போ கூட அப்படிதான் நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் தட் எல்லாமே வந்து சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்தியாவோட டே, அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். இந்தியாவோட டே, அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. நான் அது அப்புறம் சொல்றேன். ஸோ அன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சுன்னாக்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்னைக்கு அக்டோபர் 30 ஒரு நிகழ்வு. ஓகே சார், இப்போ நம்ம உமன்ஸ் டீமோட அந்த குரூப் ஸ்டேஜஸே எடுத்து வச்சு நம்ம பார்க்கலாம். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட கூட நம்ம வந்து தோத்து போனோம். அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி குரூப் ஸ்டேஜ்ல வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம இந்த செமிக்கே வந்திருக்கோம். ஈவன் குரூப் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஜெமீமா வந்து ஒரு மேட்ச் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து பெருசா பெர்ஃபார்மும் வந்து குரூப் ஸ்டேஜஸ்ல பண்ணல, அடுத்தடுத்து தான் பண்ணாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டர், அதுதான் நான் சொல்றேன். ஜெமீமாவோட பேட்டிங் அபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட ஒரு பேட்டிங் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் டு எனி ஆஃப் தி அதர் பேட்டர், ஜெமீமா எப்பவுமே பிச் ஆஃப் த பால் போய் ஆடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப டால் பர்சன் லைக் ஸ்மிருதி கிடையாது, கொஞ்சம் ஷார்ட் பர்சனா இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெச்சும் கரெக்டா பாலுக்கு ஏத்த மாதிரி போறாங்க. அண்ட் த்ரூ தி கேப்ஸ் நிறைய விளையாடுறாங்க. ஸோ இந்த வெளியில அடித்து ஆடக்கூடிய ஷாட்ஸ் கிடையாது, ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்னா. ஏன்னா உங்களுக்கு பவர் அண்ட் பில்ட்டும் அவங்க கிடையாது. ஒரு ரிச்சா கோஷோ, ஒரு ஸ்மிருதி மந்தானாவோ, இல்ல ஒரு ஹர்மன் பிரீத் கௌரோ, இல்லாட்டி உங்களுக்கு இப்போ உள்ளுக்குள்ள வந்த ஷெஃபாலி வர்மாவோ அவங்கள மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச கேம் அந்த ஆங்கரிங் த இன்னிங்ஸ், அதை வச்சு விளையாடுற கேம் சூப்பர்பா விளையாடினாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இந்தியன் சப்கான்டினென்ட் விக்கெட்டை எப்படி விளையாடணுமோ, அதாவது வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கு போய் கிராஸ் பேட்டடா ஆடல, அது அப்படியே வீல் ஆடினாங்க. இதெல்லாம் இந்த டெக்ஸ்ட் புக் ஆர்த்தடாக்ஸ் ஷாட் ஆடுறது வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. அதோட அவுட்கம் தான் இன்னைக்கு இந்த ஒரு விக்டரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்கை எடுத்து வச்சு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் யாருமே வந்துட்டு பெருசா விட்டு கொடுக்கவே இல்லை. ஈவன் வந்து ஹீலிக்கு ஆரம்பத்திலே ஒரு டிராப் இருந்துச்சு, அதுக்கப்புறமும் வந்து ஹீலி வந்து டப்புன்னு அவுட் ஆயிட்டாங்க. பட் அடுத்து பார்த்தா லிச்ஃபீல்டு வந்துட்டு ஒரு செஞ்சுரி அடிக்கிறாங்க. அங்க கேரி வந்துட்டு அவங்க பெரிய வந்துட்டு அவங்க ஒரு நல்ல கேம் ஆடுறாங்க. அண்ட் தென் வந்து கடைசி வரைக்குமே அவங்க கொண்டு போனாங்க. ஈவன் வந்து இப்ப ஹீலி இருந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்கோர் இன்னும் அகேடா போயிருக்கும்ல சார். ஆடல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஹீலியோட நாள் இல்ல, சரிங்களா? அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம். எப்படி நம்ம இந்தியாவுக்கு ஒரு நாள்னு சொல்றோமோ ஹீலிக்கு ஒரு நாள் இல்ல. ஏன்னா ஃபீல்டிங்லயும் சரி ஒரு 2-3, ஏன்னா அவங்களோட செட்டிங் ஸ்டாண்டர்ட். ஏன்னா நம்ம ஹீலி பத்தி பேசணும், அலிசா ஹீலி பத்தி பேசணும்னா ஷி கம்ஸ் ஃப்ரம் தட் கிரிக்கெட்டிங் பேக்ரவுண்டுங்க. இயன் ஹீலி ஃபார்மர் ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பரோட பொண்ணு. ஓகே, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கோட ஒய்ஃப், சரிங்களா? வீட்டிலேயே வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அப்ப வீட்டுல என்ன ப்ரிப்பரேஷன் வந்து நடந்திருக்கும் பாருங்க. அப்படி இருக்கும்போது ஹீலி வந்து இந்தியாவோட ஆடும்போது அப்படியே தூக்கி சாப்பிட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததுனால இப்போ வேற லெவல்ல வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வளர்ந்துருச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு செமிஃபைனல்ல காட்ட முடியல அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி இருக்கிறதுனால லாஸ்ட் மேட்ச் கூட விளையாடாம இப்போ இந்த மேட்ச் தானே சார் வந்திருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு பெறறதுக்கும் வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சது. அது என்ன டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து டோட்டலா குரூப் ஸ்டேஜஸ்ல எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு டாப் ஆஃப் த பொசிஷன் போனதுனால உங்களுக்கு பெட் மூனியோ இல்ல வேற யாராவது வச்சு விளையாடினாங்க. ஆனா இந்த மேட்ச் இஸ் மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னா வந்து ஒரு நாக் அவுட் கேம் இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கேப்டன்சி அண்ட் அவங்களோட பேட்டிங், இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் சொல்லுவேன்.
ஓகே சார். இன்னைக்கு டிராப் கேச்சஸ் அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா 2 டீமுமே சளைக்காம பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். நம்ம இந்தியன் பவுலிங் வந்து இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது உமன்ஸ் பவுலிங் வந்துட்டு உமன்ஸ் பவுலிங்ல எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன இது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ன்னு நான் சொல்லுவேன். முன்னாடி இருந்த ஒரு பவுலிங்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷிகா பாண்டேவும் ஜூலன் கோஸ்வாமி 2 பேர் இருந்தாங்க. ஜூலன் வாஸ் அ வெரி டால் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாங்க. நிறைய விக்கெட்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அதுக்கப்புறம் போன அப்புறம் நிறைய பேரை வந்து மாத்தி மாத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஓரளவுக்கு உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா போடக்கூடிய ஒரு போலர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்காங்க 2-3 பேர் இருக்காங்க. அமன்ஜோத் கௌரை இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் அபிலிட்டி ஒண்ணு இருக்கு. கிராந்தி கவுட உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ரேணுகா சிங் தாக்கூர் தான் வந்து ஒரு முக்கியமான போலரா சொல்லுவேன். ஷி இஸ் நாட் டால். அவங்க வந்து 5 அடி 3 அகலம் தான். ஆனா பால் நல்லா இன்ஸ்விங் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் விளையாடல. ஆனா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில லாஸ்ட் லீக் கேம்லயும் சரி இந்த மேட்ச்லயும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் அவங்கள ரீடைன் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தாக்கூரோட போலிங் லைன் அண்ட் லென்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து ரொம்ப ஃபாஸ்டா போடணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஆனா அவங்களோட ஸ்விங் மூவ்மெண்ட் நியூ பால்ல இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணு நான் பாக்குறேன். பட் அதை தவிர நீங்க வேற டீம்ல பாருங்க. ஒரு மேகன் ஷட் வந்து போலிங் போடுறாங்க. இல்லாட்டி வந்து நீங்க வந்து ஷப்னம் இஸ்மாயில் நீங்க WIPL பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஷப்னம் இஸ்மாயில் வந்து உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆர் மாரிசான் கப் அவங்களும் வந்து பிரமாதமான ஒரு ஆல்ரவுண்டர். இவங்கெல்லாம் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்மாயில் தான் 132 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஆணுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு போலிங் போட்டிருக்காங்க. சரிங்களா? 132 போடுறதுங்கிறது ஈஸி இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த ஃபாஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்தியாவுக்கு அந்த மாதிரி இல்லை. இது 90ஸ்ல நடக்கும் தெரியுமா? ஜவஹர் ஸ்ரீநாத்தை வச்சு விளையாடுவாங்க. 90s அது விட்டுருங்க, இன்னும் 80s போங்க. 80s எல்லாம் ஒன்றும் இல்லை. கபில் தேவ் ஒரு ஆளு தான் வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க சுனில் கவாஸ்கர் பால் ஹோல்டு பண்றதுக்காக சுனில் கவாஸ்கரே ஒரு நியூ பால்ல போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிரசன்னா, சந்திரசேகர் எல்லாரும் வந்து போலிங் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிதான் இருந்த ஒரு இது. இன்னும் அந்த லெகசி கண்டினியூ ஆகுது. அது விமென்ஸ் கிரிக்கெட்ல மென்ல மாறிடுச்சு. உங்களுக்கு விமென்ல அந்த லெகசி கண்டினியூ ஆகுது. இது வந்து நான் தப்புன்னு நான் சொல்லல. இப்பதான் அவங்களுக்கும் எல்லாமே வந்திருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஃபீ, மேட்ச் ஃபீ. இது வந்து BCCI அறிவிச்சது ஒரு ரொம்ப வரவேற்க ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அந்த ஈக்குவல் மேட்ச் ஃபீ கொண்டு வந்த அப்புறமும் WIPL கொண்டு வந்த அப்புறமும் அந்த சிஸ்டம் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோடனே அதோட ரிசல்ட்ஸ் பாருங்க மாறிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லா வரல. அந்த ஃபாஸ்ட் போலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இன்னும் ஒரு லெக் ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்க, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஒரு லைன் அப்ல போலிங் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் இப்போ நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா சார்? ஈவன் TNCலே பாத்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் மேட்சஸ், அதுவும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குலாம் வந்து நல்லாவே நிறைய ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி நிறைய மேட்சஸ் நடத்துறது வந்து இப்போ ஒரு எவல்யூஷன் பீரியட்ல தானே சார் நம்ம இருந்துட்டும் இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த எவல்யூஷன் பீரியட்ல தான் இருக்கும். அந்த எவல்யூஷன் பீரியட்ல ஆனா இன்னும் அதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாரின் கண்டிஷன்ஸுக்கும் இப்போ இந்தியால இந்த மாதிரி ஒரு வின் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வின் பண்ணதை பாத்தீங்கன்னா போலர்ஸ்னால இல்ல, இன்னைக்கு வந்து பேட்டிங்னால தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 330 ரன்ஸ் மேல அடிச்சுட்டு அதை சேஸ் பண்ணுங்கிறது ரெக்கார்டு. இது ரெக்கார்டு. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு 330 ரன்ஸ் மேல அடிச்சு வின் பண்றதுங்கிறது ODI 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல எந்த டீமுமே பண்ணல. அதனால இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டா தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். ஸோ அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு த பேட்டிங் லைன் அப். அதை நான் வந்து பேட்டிங் இன்னைக்கு கிளிக் ஆச்சாங்க. ஸோ இன்னைக்கு யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷெஃபாலி வர்மாவை கொண்டு வந்தது காரணம், ஷெஃபாலி வந்து உள்ள வந்தது காரணமே வந்து இவங்க இல்லாதனாலதான், ராவல் இல்லாதனாலதான். சரிங்களா? பிரதிகா ராவலுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால உங்களுக்கு ஷெஃபாலி வர்மா வேற ஹர்லின் டியோலியும் ஓப்பனிங் ஆட வச்சிருக்கலாம், இல்ல வேற யாராவது ஓப்பனிங் ஆட வச்சிருக்கலாம். முன்னாடி மேட்சை பாத்தீங்கன்னா அமன்ஜோத் கவுர் ஓப்பனிங் ஆடினாங்க. சரிங்களா? அந்த மேட்ச் வந்து ரெயின் அஃபெக்டடா முடிஞ்சது. பட் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஒரு ஷெஃபாலி வர்மா வந்து எக்ஸ்பேக்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிதான் உள்ள கொண்டு வந்தது. அவங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. பிரித்தி மந்தானா மேலதான் பயங்கர எதிர்பார்ப்பு, அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி விளையாட போறாங்கன்னு பார்க்கும்போது ஹர்மன் பிரீத் கவுர் ஒரு கேப்டன்ஸ் நாக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்க, ஹர்மன் பிரீத் ஜமீமா ஆல்ரெடி 20-30 ரன்ஸ் இருக்கும்போது அப்பதான் 12 பாலுக்கு 3 ரன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த பில்டிங், அந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு 89 ரன்ஸ் வரும்போது பாருங்க ரன்ன பால் இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த கேப்டன்சி, அந்த மெச்சூரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது மூணுமே வந்து, ஏன்னா ஹர்மன் பிரீத் மேல நிறைய விமர்சனங்கள் உள்ள வந்தது. ஆமா அவர் சார். அவங்க ஆடணுமா, கேப்டனா இருக்கணுமா, என் ஸ்குவாட்லயே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு கேப்டன், ஏன்னா அந்த 89 இல்லாம ஜெமீமா பத்தி நிறைய பேசலாம். ஆனா அந்த கேப்டன்சி, அந்த ஒரு கூல் அண்டர் ப்ரெஷர், அதை ஹேண்டில் பண்ணும்போது வென் 2 டவுன் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா எடுத்துட்டு போனதுக்கு காரணம், மிகப்பெரிய காரணம் ஹர்மன் பிரீத் கவுரோட இன்னிங்ஸும் நான் சொல்லுவேன். ஓகே சார். இந்த இவங்களுடைய குறிப்பிட்ட அந்த பார்ட்னர்ஷிப்பை நீங்க எப்படி சார் ரேட் பண்ணுவீங்க? ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு பால் கூட வந்து வேஸ்ட் பண்ணவே இல்ல. ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லூஸ் பால்ஸா பனிஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப்பை நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்ன, 2017 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா கூட செமி 170 அபோவ் அடிச்சிருப்பாங்க ஹர்மன் பிரீத் கவுர். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய அவங்க மேல விமர்சனம் வந்து எழுப்பப்பட்டே இருந்துச்சு. இவங்க கேப்டனுக்கு தகுதியற்றவங்கன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க குரூப் ஸ்டேஜஸ் வரைக்கும். இப்போ என்ன சார் நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு மேட்ச் மேக் ஆர் பிரேக் இன் யுவர் லைஃப் நடக்கும், சரிங்களா? இந்த டீம் மேல எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு பெட்டர் ஆஸ்பெக்ட், அதாவது இன்னும் வந்து எனக்கு ஃபுல்லா வரல, பட் ஆனாலுமே ஒரு பெட்டரா இருக்கிறது என்னதுன்னா, அந்த 2017 வந்து ஹர்மன் பிரீத் கவுர் தான் மெயினா ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 1-2 பேர் வந்து விளையாடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். மித்தாலி ராஜ், அவங்க தான் 2 பேர் தான் மெயின், இல்லாட்டி வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டீம்ல இருந்து இப்போ ஒரு 4 பேட்ஸ்மேன் பாக்குற மாதிரி இருக்காங்க, சரிங்களா? 4 பேட்டர் பாக்குற மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் அதை வந்து ஈஸியா விளையாடலாம், இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இதுக்கு மேஜர் காரணம் இந்த WIPL-ம் சரி, விமென்ஸ் வேர்ல்ட் கப், அண்டர்-19 வேர்ல்ட் கப்பும் சரி, இது எல்லாமே ஒரு காரணம். இல்லாட்டி உங்களுக்கு 21 வயசுல வந்து ஒரு ஷெஃபாலி வர்மாவும், ஒரு 22 வயசுல ரிச்சா கோஷும் இந்த அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுங்கிறது உங்களுக்கு வந்து இல்லாட்டி முன்னாடி பார்த்துருக்க முடியாது. ஸோ இதுதான் நான் பாக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பார்த்தீங்கன்னாக்க அது ஹர்மன் பிரீத் கவுர் தான். அவங்க வந்து இன்னைக்கு விளையாடி கொடுத்த இன்னிங்ஸும் சரி, ஓவராலா அந்த கேப்டன்சி மேல ப்ரெஷரும், பிளேயிங் 11ல இருக்கிற ப்ரெஷரும் இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தலை நிமிர்த்து காட்டினாங்க. ஓகே சார். இப்போ நம்ம அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு தோல்வியும் சந்திச்சிருக்கோம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா அங்க அவங்களுடைய கேப்டன் வந்து ரொம்ப, அவங்களும் தனியா கேப்டன்னாக்கா நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல கேட்கவே வேண்டாங்க. லாஸ்ட் மேட்ச் பாருங்க, லாரா உல்பார்ட் வந்து முடிச்சிட்டாங்க, உரிச்சு கிழிச்சிட்டாங்க, சரிங்களா? இங்கிலாண்ட ஒரு சிங்கிள் ஹேண்டட் இன்னிங்ஸா அவங்களும் ஆடி இது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற ஆல்ரவுண்ட் அபிலிட்டியும் சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்கும் சரி. ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்பின்னு நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தவிர அண்ட் ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன நான் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க டோக்கஸ் டேக், கரெக்டா? இது மென்ல நடந்திருக்கு, இதே மாதிரி விமன்லயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் தான் மெயினா வந்து அதை பார்ப்பாங்க. ஆனா ஆன் பேப்பர் நான் இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஒரு பெட்டர் டீமா நான் சொல்றேன். இப்ப இந்தியாக்கே பாருங்களேன், 4th பொசிஷன்ல. இதை நான் எப்படி தெரியுமா பாக்குறேன் சந்தோஷ்? 2023, அதனாலதான் இந்த சட்டையும் போட்டிருக்கேன். இது வந்து 2023யோட வேர்ல்ட் கப்போட இது. நம்ம ஃபைனல்ல போய் நம்ம தோத்தோம், கரெக்டுங்களா? ஆஸ்திரேலியா கிட்ட. ஆஸ்திரேலியா வந்து அந்த மேட்ச், அந்த ஆப்கானிஸ்தான் அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஆஸ்திரேலியாவோட, ஆஸ்திரேலியா குவாலிஃபையே ஆயிருக்க மாட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஃபைனல் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இத பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட குவாலிஃபிகேஷனும் நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் மிட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருந்துச்சு. நல்ல வேளை ஒரு 2 வாஷ் அவுட் கேம் ஃபார் நியூசிலாந்து, அதனால அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து மேட்சும் தோத்தாங்க, அவங்க இந்தியா கூடயும் தோத்தாங்க. அதனால நம்ம வந்து ஒரு இன்ச் பை இன்ச் மேல வந்துட்டோம். இப்போ அந்த 2 மேட்சும் அவங்களுக்கு வாஷ் அவுட் ஆகாம இருந்துச்சுன்னா அவங்களும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்தியா மேல நிறைய ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த டாப் 4 டீம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நியூசிலாந்துக்கும், ஏன்னா அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்களே அங்க இல்லாத போது நமக்கு வந்து ஒரு லக்கியா நம்ம 4th பிளேஸ்ல வந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் சொல்லுவாங்க. நான் 100% சொல்ல மாட்டேன், நமக்கும் வந்து ஒரு பிட் ஆஃப் லக் இருந்தது, இன்னும் லக் இருந்துச்சு. பாருங்க, ஜமீமாக்கு வந்து 2 கேட்ச் விட்டாங்க முக்கியமா, சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி ஹீலி ஸ்டம்பிங் கூடயும் ஒண்ணு விட்டுருக்காங்க, சரிங்களா? இவர் ஹர்மன், இன்னைக்கு ஹீலியோட ஒரு இது பாத்தீங்கன்னா, கேட்சும் சரி, ஸ்டம்பிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, இட் இஸ் நாட் அ குட் டே ஃபார் ஹர். எஸ் சார்.
அவங்க இவ்வளவு ப்ரெஷர் ஆவாங்கங்கிறது இன்னைய மேட்ச் பார்க்கும்போது தான் சார் தெரிஞ்சுச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் வந்துட்டு உமன்ஸ் டீம் வந்து எப்போதுமே அவங்களுக்குன்னு ஒரு மாசை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல நம்ம பார்த்தோம்னா இங்கிலாந்து டீமும், அதாவது உமன்ஸ் கிரிக்கெட்னாலே ஆஸ்திரேலியா இங்கிலாந்துங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சக்தியா இருக்கும். இப்போ இந்த 2 டீமுமே இல்லாம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாட போற அந்த ஃபைனலே வந்து ஒரு சம ஃபைனல் தானே சார்? முக்கியமா 2 பேருமே வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இல்லாத டீம். சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச்ல ஐ திங்க் ஒரு 70 or 80 ஆல் அவுட் ஆகியோ ஒரு மேட்ச் தோத்தாங்க. 69. ஓகே, அந்த மாதிரியும் அவங்க வந்து இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வெறும் வெற்றி தான் அவங்களுக்கு. எதுவுமே வந்து அவங்க தோக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. இந்தியா சீசா பேட்டில், தோத்துட்டு வின் பண்ணி, தோத்து வின் பண்ணி ஏஷியா கப்பை வின் பண்றோம். ஏஷியன் டீம்ஸோட நம்ம ஸ்ட்ராங். ஆனா செனா கண்ட்ரிஸோட ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் வச்சாங்க. அது இன்னைக்கு அந்த லேயரை உடைச்சு ஓரளவுக்கு மேல போயிருக்காங்க. இதே அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வந்து ஒரு ஃபைனல்ல இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் நம்ம போனோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அதனால அந்த ஃபைனலுங்கிறது நமக்கு தான். அது இந்தியால விளையாடுறோம். 50 ஓவர் உலக கோப்பை போட்டி விளையாடுறோம்னாக்கா அது இங்கதான் அப்படின்னு சொல்லி தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த வருஷம் அவங்களுக்கான வருஷமாவே இருந்துட்டு இருக்கு. WTCயா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க்கை செட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்க சோக்கர்ஸ் கிடையாது அப்படின்னு. ஸோ அவங்களும் நல்லாவே நம்ம கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. நீங்க வந்துட்டு இப்ப இந்தியாவோட சில குறைகள் இருந்தாலும் நிறைய நிறைகள் இருக்கு. இப்போ ஃபீல்டிங்ல நம்ம சில விஷயங்கள் சொதப்பினாலும், பட் குரூப் ஸ்டேஜஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜெமீமாவும் ஹாலண்டியோ இவங்கெல்லாம் வந்து ஃபீல்டிங் வந்து சும்மா பேய் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது ப்ரெஷர்னால தான் இருக்குமா சார் இந்த விஷயங்கள் எல்லாம்? ப்ரெஷரும் ஒரு காரணம். ஓவராலா பாத்தீங்கன்னாக்க ஒரு 1 or 2 இன்ஸ்டன்சஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராபின் சிங் ஒரு நல்ல ஃபீல்டரா 90sல சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஞ்ச் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு யுவராஜ் சிங்கும் முகமது கெய்ஃபும் வரும்போது தான் அந்த 2000 வந்து மாத்தினாங்க ஃபீல்டிங்க்கு வந்து ஒரு சாதகமா. இன்னைக்கு ஃபீல்டிங்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக உங்களுக்கு ஒரு கோச்சே வச்சிருக்காங்க. முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? இப்ப இந்தியன் பிளேயர்ஸுமே அது விமன் பிளேயர்ஸுமே இப்போ அதுல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அந்த ஸ்டாட் எடுத்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா, நம்பர் ஆஃப் கேட்சஸ் ஹெல்டு பாத்தீங்களா நம்ம செகண்ட் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம டிராப் கேட்சஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அதோட இது ஒண்ணு பண்ணணும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஆஸ்திரேலியா எவ்வளவு இன்னைக்கு வந்து மேட்ச் ஓகே 2-3 குரூஷியல் கேட்ச் விட்டாங்க. ஆனா எவ்வளவு பவுண்டரிஸ் சேவ் பண்ணாங்க பாருங்க. இந்தியா எவ்வளவு பவுண்டரிஸ் கன்சீட் பண்ணாங்க பாருங்க. இதுலயே நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன், இன்னைக்கு இந்தியா 330 சேஸ் பண்ணலங்க. இந்தியா சேஸ் பண்ணது 350 360 சேஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா அவ்வளவு என்னங்க பெனால்டி மேட் பால் அடிச்சாங்கல்ல, அந்த லாஸ்ட் பவுண்டரி வரைக்கும் போயிடுச்சு வின் பண்றோம்னு நினைக்கிறேன். அங்க கூடியும் போய் அந்த ஒரு டைவ் போட்டு சேவ் பண்றாங்க. ஆனா இது வந்து அதனாலதான் நான் அந்த 360 370 சொல்றேன். இந்தியா நம்ம போட்ட போலிங்க்கு 300 மேல கொடுத்துட கூடாது. 30 ரன் வந்து ஒன்லி பை இந்த மாதிரி ஒரு போர் ஃபீல்டிங்ல தான் நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்கோம். இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம பேட்டிங் அதை தாண்டி விளையாடினதுனால நமக்கு அந்த வெற்றி வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஃபீல்டிங் ஒரு கேப் நம்ம கிட்ட இருக்கு. அதை அரெஸ்ட் பண்றதுக்கு நல்லா பண்ணணும், இன்டென்ட் இருக்கணும். அது ஏற்ற மாதிரி அதோட உழைப்பும் பின்னாடில இருந்து வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே சார். இப்போ அதே போல நம்ம கடைசியா வந்து அந்த பவுலிங்ல வந்து சரணியோட அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து சில விஷயங்கள் நடந்தாலும் சரணி வந்து அவங்களுக்குன்னே ஒரு அவங்க வந்து ஒரு இதை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய டீமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? சரணிக்கும் மற்ற பவுலர்ஸ்க்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன்னா, சரணி வந்து இஸ் அ கொஞ்சம் நியூ ஏஜ் பவுலர். சரிங்களா? இது ஏன் நான் நியூ ஏஜ் பவுலர்னு சொல்றேன்னா, சரணி வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்பட்டது WIPL மூலமா. சரிங்களா? அண்ட் அவங்களோட போலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இருக்கு. ஒரு மென் மாதிரி உங்களுக்கு ரிப் இருக்கு, நல்ல ஒரு ஃபாலோ த்ரூ இருக்கு. இப்ப தீப்தி அதுக்காக மோசமா போடுறாங்க, ஸ்னேரா நான் இல்ல, ராதா யாதவ் இல்லைன்னு நான் சொல்லல. தீப்தி வந்து ரன்ஸ் கன்சீட் பண்ணாலும் கடைசியா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால விக்கெட் எடுத்தாங்க. இன்னைக்கு ராதா யாதவ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. விக்கெட் எடுத்தாலும் ரன்னுக்கு நிறைய போனாங்க. நேரானா இன்னைக்கு விளையாடல. சரிங்களா? பட் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பவுலர்ஸ் இன்னும் லூப்பியா மேல கொடுக்குறாங்க. ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸுக்கு இந்த லூப்பியா இருந்துச்சுன்னா அடிச்சிடுறாங்க, லைன்ல தூக்கி போட்டு அடிச்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஆஷ்லி கார்ட்னர் வந்து அடிச்சாங்க பாத்தீங்களா?
ஸ்னேரானாவையும் அடிச்சாங்க. ஸ்னேரானாவை வந்து ஒரு பெனால்டி மிட் ஓவரை பிடிச்சி மிட் விக்கெட் மேல ஒரு 6 விட்டாங்க. சாரி, நாட் ஸ்னேரானா, ராதா யாதவ. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது சரணியை நான் எப்படி பாக்குறேன்னா, அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க லூக்கி போலர் கிடையாது. நல்ல டர்ன், சூப்பர்ப் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த வெரைட்டி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்க அந்த லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்றதுனால சூப்பரா போட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஹேட்ஸ் ஆஃப் டு சரணி ஃபார் த வே தட். ஏன்னா சரணி இன்னைக்கு டீம்ல இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த விக்கெட் எடுக்கலன்னா, அந்த 2 க்ரூஷியல் விக்கெட், ஒரே ஓவர்ல 2 விக்கெட் அந்த வந்ததுதான் முக்கியமான ஒரு விஷயம். காட்டன் பால் எடுத்தாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ஸ்கோர் 360 370 போயிருந்தா முடிஞ்சிருக்கும் கேம். அது வந்து ஒரு ரன் அவுட்டு, இந்த ஒரு 2 விக்கெட், அமன்ஜோத்தோட ஒரு விக்கெட் எடுத்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் 330 முடிஞ்சது. இல்லாட்டி நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். சார் ஓகே சார், நம்ம ஃபைனல்ல சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி.